தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவன் அன்றே. தோடுன்னா பனையோலை, காதணி, பூவிதழ், தோல், தொகுதி, இலை, என்ன இந்த மாதிரி நிறையா இருக்குது. பழத்தோட ஓடு, இப்படி நிறையா சொல்லுவாங்க. தோடுன்னா தோடுடைய, உடையங்கிறது 6ஆம் வேற்றுமை சொல்லுருவு. தோடுடைய செவியன், செவியன்கிறதுக்கு முயல்னு ஒரு அர்த்தம் உண்டு. செவி அப்படின்னா காது, கேட்டல், ஓர் அங்குல மழை, அதை கூட சொல்லுவாங்க. இப்போ காதில் தோடு அணிஞ்சி தோடுடைய செவியன் விடை ஏறிவோர். விடை அப்படின்னா பதில், மறுமொழி, இசைவு, மிகுதி, வருத்தம், எருது, இப்படி நிறைய அர்த்தம். ஆட்டுக்கடா, காட்டுப்பூனை, குதிரை. விடை ஏறுதல், ஏறுதல்னால் உயர்தல், மேலே சொல்லுதல், மிகுதல். ஏற முடியாத மரத்தில் 8000 மாங்காய், ஏறுகிற குதிரைக்கு எருதே மேல், ஏறுகிறவன் இடுப்பை எவ்வளோ தூரம் தாங்கலாம், இப்படிலாம் பழமொழி இருக்குது. ஓர்னா ஒன்று. ஓர் ஆண்டி பசித்திருக்க உலகமே கிருகிருன்னு சுற்றிச்சான், அவன் நினச்சிக்கிறான். தூணா தூய்மை, வெண்மை, வலிமை, இறைச்சி, பறவையின் இறகு, இப்படி சொல்கிறாங்க. வெண்மைனா வெண்ணிறம். இப்போ சாம்பலை உடல் ஃபுல்லாக பூசியிருக்காரு, வெண்ணிறமாக இருக்குது. வெண்மை எனப்படுவது யாதனின் உண்மை உடையவாம் என்னும் செருக்கு. வெண்மை எனப்படுவது யாதனின் உண்மை உடையவம்பாம் என்னும் செருக்கு. கூர்ந்த மதியின்மை எனப்படுவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நுட்பு அறிவுடையவன் நான் நினச்சிக்கிறது தான், அந்த மயக்கம்தான். மதி அப்படின்னா சந்திரன், மாதம், குபேரன், மதிஞானம், கடகராசி, இப்படி பல சொல்லுவாங்க. மதியும் மடந்தை முகனும் அறியா பதியிற் கலங்கிய மீன். மங்கையோட முகத்தையும் நிலவுக்கு வேறுபாடு தெரியாமல் தவிக்கிறாங்களாம். சூழன்னா சீலை, சூடிகைன்னா முடி.